அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட அமலாக்கத்துறை மற்றும் அரசியல் சதி செயல்களால் செந்தில் பாலாஜியை சிறையிலேயே வைத்து அவரது உறுதியை குலைக்க நினைத்தார்கள். ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததற்கு செல்வ பெருந்தகை, முத்தரசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் வரவேற்பு. சிறையில் இருந்து வெளியே வரும் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்குவது முதலமைச்சரின் முடிவு எனவும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கருத்து. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததை வரவேற்று அவரது ஆதரவாளர்கள் உற்சாக கொண்டாட்டம். கரூர், கோவை, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் மற்றும் பிரியாணி வழங்கியும் ஆதரவாளர்கள் கொண்டாட்டம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த முறை நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் போன்று தற்போது நிகழாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாட்டை விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27 நடத்த காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி. காவல்துறையால் விதிக்கப்பட்ட 33 நிபந்தனைகளில் 17 நிபந்தனைகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் உத்தரவு. இந்து சமய அறநிலையத்துறை வசூல் ராஜா MBBS போன்று செயல்படுகிறது. கோவில்களில் உண்டியல் வசூலை எடுத்துக்கொள்ளும் அறநிலையத்துறை காலி பணியிடங்களை நிரப்புவதில் சுணக்கம் காட்டுகிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்களை IAS உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் வீட்டில் பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாரிகளின் வீட்டில் உள்ள முதியவர்களை பார்த்து கொள்ளவும் அவர்களுக்கு பணிவிடை செய்யவும் மாநகராட்சி சுகாதார பணியாளர்களை பயன்படுத்திய விவகாரம் வெளிவந்துள்ளதால் பதற்றத்தில் அதிகாரிகள். குத்தகை ரத்து விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கும் ரேஸ் கிளப் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இருதரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவதால் அவமதிப்பு வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என தமிழக அரசு ஐகோர்ட்டில் கோரிக்கை. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.